என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் எப்படி இருந்தது, அதில் நமக்கு எங்கெங்கே ட்ரேடிங் வாய்ப்பு கிடைச்சிது, அதில் நாம் எப்படி ட்ரேட் எடுத்தோம், இன்றைக்கி நான் ப்ராஃபிட் பண்ணனா லாஸ் பண்ணனா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும், நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அதனோட மூமெண்ட் எப்படி இருக்க போகுது, நம்மளோட லெவல்ஸ் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நண்பர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே சார்ட்டு. இந்த டே சார்ட்டில் நேற்றே நம்மளோட லெவல்ஸை நான் சொல்லியிருந்தேன். ஒரு வேளை மார்க்கெட் இங்கேருந்து கேப்பப் ஆகி மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா 18,028க்கு மேலே மொதல் 1 ஹவர் கேண்டில் சஸ்டன் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே 18,087 அப்படிங்கிற ஒரு லெவலையும், அதுக்கு மேலே 18,100 அப்படிங்கிற ஒரு லெவலையும், அதுக்கு மேலே ஹையஸ்ட்டாக 18,133 அப்படிங்கிற ஒரு லெவலையும் போகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நண்பர்களே. ஒருவேளை மார்க்கெட் அங்கேருந்து கீழே வந்தாக்கா 17,958 அப்படிங்கிற ஒரு லெவலையும், அதுக்கு கீழே வரும் பட்சத்தில் வந்து 17,795 அப்படிங்கிற லெவலையும் நான் நேற்றே சொல்லியிருந்தேன் நண்பர்களே. இது நேற்று போட்ட கோடு தான், இதை நான் எதையுமே சேஞ்ச் பண்ணலை. மார்க்கெட்டோட ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே 17,952 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அந்த மொதல் 1 ஹவரோட ஐ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18,078 அப்படின்னு இருந்தது. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் மொதல் 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த மாதிரி ட்ரேட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா மொதல் கேண்டில் க்ளோஸ் ஆகி அதுக்கு அடுத்த கேண்டில் கிராஸ் ஆகிற பட்சத்தில் இந்த ரெண்டாவது கேண்டில் நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 பாயிண்ட் வந்து மூமெண்டம் ஆகிருக்கு. அந்த 45 பாயிண்டில் நமக்கு தேவையானது நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு 15 பாயிண்ட் தான் நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் 100 குவான்டிட்டி எடுத்துருந்தீங்கன்னா கூட அதில் அந்த 15 பாயிண்ட்டை புக் பண்ணியிருக்கலாம். அந்த ரெண்டாவது கேண்டலையும் கிராஸ் ஆகிட்டு மேலே போகிறப்போ அந்த ரெண்டாவது கேண்டலோட கிராஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா அதில் 25 பாயிண்ட் மூவ் ஆகிருக்கு. அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 பாயிண்ட்டு நீங்கள் பிடிச்சிருக்கலாம் நண்பர்களே. 2 ட்ரேடு. மூணாவதாக ஒரு ட்ரேடு நம்ம புட் சைடு நம்ம எடுத்துருக்கலாம். அது எந்த இடத்துல எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த இரண்டாவது கேண்டலோட லோவாக கட் ஆகிற இடத்துல நம்ம அந்த ட்ரேட் எடுத்துருக்கலாம். எடுத்துருந்தீங்கனாலும் அந்த புட் மூமெண்ட்டத்தில் உங்களுக்கு 10 பாயிண்ட் கிடச்சிருக்கு நண்பர்களே. இதுதான் நம்ம நிஃப்டியோட லெவல்ஸ் நேற்று. இன்றைக்கி நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி 3 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நிஃப்டியில் நமக்கு இன்றைக்கி கிடைச்சது நண்பர்களே. நானும் அந்த ட்ரேடை நான் எடுத்தேன். நாளைக்கு நம்மளுடைய லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, மார்க்கெட் ஒரு வேளை கேப்பப் ஆகி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 18,133 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சு அப்படின்னா 18,333 அப்படிங்கிற லெவலில் கிராஸ் ஆகிற பட்சத்தில் அதுக்கு அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18,190 அப்படிங்கிற ஒரு லெவலையும், அதுக்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போகுதுன்னா அப்சைடில் வந்து பார்த்திங்கன்னா 18,230 அப்படிங்கிற லெவலை வந்து நாளைக்கு ஐயா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. ஒருவேளை மார்க்கெட் அங்கிருந்து கேப் டவுன் ஆகி மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு தொடர்ந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 18,000க்கு கீழே வரும் பட்சத்தில் முதல் லெவல் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோடது 18,028. அதுக்கு அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கனாக்கா 17,958ங்கிற ஒரு லெவலும், அது கீழே டவுன் சைடில் வந்து பார்த்திங்கனாக்கா 17,795ன்ற லெவலும் நிஃப்டியில் இருக்குது நண்பர்களே. பேங்க் நிஃப்டியில் நம்ம நேற்றே பேசியிருந்த நண்பர்கள், நம்ம நேற்று வரைஞ்சி வச்சது கூட தான் வந்து ஒருவேளை நேற்றோட மார்க்கெட்டோட க்ளோசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 42,188 அப்படிங்கிற லெவலில் நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. கேப் அப் தான் ஆகும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் நேற்று. அது பிரகாரம் இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப் ஆச்சு. கேப் அப் ஆகிட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் கேப் அப் ஆகிட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் தொடர்ந்து அப்படியே கீழே வந்து நேற்றோட க்ளோசிங் டேவை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சது நண்பர்களே. இன்றைக்கி நிஃப்டியில் தான் வந்து மொமெண்டம் நிறைய இருந்தது. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது நண்பர்களே. அப்படி இருந்தாலும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அந்த முதல் கேண்டலோட க்ளோசிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகிறப்போ நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா பேங்க் நிஃப்டியில் நமக்கு ஒரு ட்ரேட் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு ட்ரேடும், அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே மார்க்கெட் டவுன் ஆனது பாருங்கள், அங்கே ஒரு ட்ரேடும் 2 ட்ரேடு வந்து நமக்கு பேங்க் நிஃப்டியில் கிடச்சிது. நிஃப்டியில் 3 ட்ரேடு கிடச்சிது நண்பர்களே. நம்ம ஏற்கனவே சொன்ன பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு மார்க்கெட் ஒரு வேளை கேப்பப் ஆகி ஓப்பன் ஆகிட்டு 42,700 அப்படிங்கிற லெவலுக்கு மேலேயே சஸ்டைன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு அடுத்த லெவல் வந்து 42,853ங்கிற லெவலையும், அதையும் கிராஸ் அண்ட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 43,150 அப்படிங்கிற ஒரு லெவலும், அதை கிராஸ் அண்ட் க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் ஹையஸ்ட்டாக வந்து 43,360ங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ தூரம் போதான்னு தெரியாது, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை மார்க்கெட்டு இங்கேருந்து கேப்பப் ஆகி வீக் மார்க்கெட் கேப்பப் மாதிரி கேப்பப் ஆகி அங்கேருந்து கீழே வரும் பட்சத்தில் 42,560 அப்படிங்கிற லெவலை கிராஸ் பண்ணி கீழே டவுன் சைடில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா முதல் லெவல் வந்து 42,232 அப்படிங்கிற ஒரு லெவலையும், அதையும் கிராஸ் அண்ட் க்ளோஸ் டவுன் சைடில் நடக்குதுன்ற பட்சத்தில் 41,860ங்கிற லெவலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே.
நாம் நம்மளோட ட்ரேடிங் பிளான் பிரகாரம் 1 ஹவர் டைம் ஃப்ரேமை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தொடர்ந்து நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ப்ராஃபிட் வரதுக்கு தான் நண்பர்களே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் போகிறப்போ உங்களுடைய அக்யூரேசி ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும் நண்பர்களே. இந்த லெவலை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் நண்பர்களே. இன்றைக்கி எனக்கு வந்து ட்ரேடு வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போனது. அந்த ட்ரேடில் வந்து எனக்கு இன்றைக்கி லாபம் தான். கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு மேலே எனக்கு ப்ராஃபிட்டு தான். அதனுடைய ப்ராஃபிட்டை வந்து என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட்டில் பேக் சைடில் நான் ஷோ பண்ணுறேன் நண்பர்களே. இந்த ப்ராஃபிட்டெல்லாம் பார்த்து யாரும் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டும் வரும், லாஸும் வரும். கண்டிப்பாக அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வரவங்க தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார வரணும் நண்பர்களே. என்ன நண்பர்களே, இதில் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சேனல் எல்லாருக்கும் போய் சேரும். நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.